ஜனநாயகம், தமிழ், அரசியல். கமல்ஹாசன் பேசியது என்ன? சட்டமன்ற அவையில் கமல்ஹாசன் பேசிய உரை ஒரு அரசியல் தாக்குதல் அல்ல. அது ஒரு குடிமகனின் வேதனை, ஒரு கலைஞனின் உணர்ச்சி, ஒரு ஜனநாயக நம்பிக்கையாளரின் எச்சரிக்கை. நாளை நமதாகும் ஜனநாயகத்தின் மையச் செய்தி. கமல்ஹாசன் தனது உரையில் மிகத் தெளிவாக சொன்ன ஒன்று: இந்த உலகத்தில் எந்த அரசியல் சக்தியும் நிரந்தரம் இல்லை. வந்தவர்கள் போவார்கள், வென்றவர்கள் வீழ்வார்கள். இது உலக அரசியல் நியதி. ஆனால் அந்த நியதிக்குள் கூட ஜனநாயகம் வளர வேண்டும், மக்களும் வளர வேண்டும். அந்த வளர்ச்சியோடு சேர்ந்து அரசியலும் முன்னேற வேண்டும். குழந்தைகள் கூட இவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, இன்றைய அரசியல் நடத்தை நாளைய தலைமுறையை பாதிக்கும் என்று அவர் எச்சரித்தார். அதனால்தான் இன்றைய பொறுப்பான அரசியல் நாளைக்கு நம்மைச் சேர்ந்ததாகும் என்ற கருத்தை நாளை நமதாகும் என்ற வாக்கியத்தில் அவர் முடித்தார். இது என் கோபம் அல்ல, என் மக்களின் வலி. அவையில் பேசும்போது கமல்ஹாசன் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தினார். நான் பேசுவது ஆவேசத்தால் அல்ல, இது என் மக்களுக்காக பேசும் வலி. சில வார்த்தைகள் கடினமாக இருந்தால் அது என் வேதனையின் வெளிப்பாடு. அவர் பேசுவது தனிப்பட்ட நபரை தாக்க அல்ல, ஒரு சமூகத்தின் சுயமரியாதைக்காக. தியாகராஜர் உவமை, பிச்சை, மொழி, மரியாதை. கமல்ஹாசன் தனது உரையில் இசைமேதை தியாகராஜர் குறித்து குறிப்பிடுகிறார். ஒரு காலத்தில் பிச்சை பாத்திரம் இருந்தது, காலத்தின் கட்டாயம் அது. ஆனால் இன்று அறிவு வளர்ந்துவிட்டது, கல்வி மாறிவிட்டது, சமூகமும் முன்னேறிவிட்டது. அப்படியிருக்க தமிழ் மொழியை பிச்சை எடுக்கும் மொழி போல பார்க்க முடியாது என்பதே அவரது வாதம். தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான். இந்த வரிகள் தமிழ் மொழியின் மரியாதை மற்றும் சுயமரியாதை அரசியல் குறித்து பேசுகின்றன. தமிழை வைத்து அவமதிக்க முடியாது. கமல்ஹாசன் மிகக் கடுமையாக சொன்ன ஒரு கருத்து: தமிழ் உதவாது என்று சொல்லலாம், ஆனால் தமிழரை இழிவுபடுத்த முடியாது. தமிழை வைத்து அரசியல் லாபம் பார்க்க முடியாது. இந்த கமல்ஹாசன் ஓட்டையும் நாட்டையும் விற்க மாட்டான் என்று அவர் சொல்வது தேசப்பற்றையும் மொழிப்பற்றையும் ஒன்றாக இணைக்கும் அரசியல் நிலை. சாபமல்ல, வரலாற்றின் விதி. உரையின் சில பகுதிகள் சாபம் போலத் தோன்றினாலும் அது பழிவாங்கும் எண்ணம் அல்ல. வினை உம்மைச் சுடும் என்பது வரலாற்றின் அரசியல் விதி என்று அவர் விளக்குகிறார். அரசியலில் ஆணவம் நிரந்தரம் அல்ல, அவமதிப்பு திரும்ப வரும், அதிகாரம் காலத்தோடு மாறும். ஜெய்ஹிந்த். பிரிவினை அல்ல, பொறுப்பு. இந்த உரை இந்தியாவுக்கு எதிரானது அல்ல, மாறாக இந்திய ஜனநாயகம் உண்மையாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை. தமிழ் வளமுடன் வாழ வேண்டும், தமிழர் நலமுடன் வாழ வேண்டும், நாடு நீடூழி வாழ வேண்டும் என்பதே அவரது இறுதி செய்தி. முடிவாக, வந்தீர், வென்றீர், செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் அதுவே. ஆனால் தமிழ் என்றும் வாழும். நாளை நமதே. கமல்ஹாசன். ஜெய்ஹிந்த்.